என் தங்கமே, உன்னை போய் நான் தப்பா நினைச்சிட்டேன்னு. என் புள்ளையவே நான் தப்பா நினைச்சிட்டேன்னு. கது, நீ நீ இவளுக்காகவா போய் சொன்ன? இது புரியாம நான் உன்னை என்னமோ பேசிட்டேனேப்பா. இல்ல விடுங்கம்மா, என்ன மன்னிச்சிடு. அம்மா என்னம்மா நீங்க அழாதீங்கம்மா. மா என் புள்ள அப்பா, அப்பா, அம்மா. பா பா, இங்க பாருங்கப்பா, என் பிள்ளைய எப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. நான் இவள சந்தேகப்பட்டு திட்டினல, அதுக்காக தான் என் பிள்ளை என்கிட்ட அப்படி ஒரு பொய்ய சொல்லிருக்கா. மத்தபடி அவங்களுக்குள்ள எதுவுமே இல்லையா. அவ அப்படிலாம் எதுவுமே பண்ணல. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும்பா. அவ அப்படிப்பட்டவ இல்ல. அவ அப்படிலாம் செய்ய மாட்டான்னு என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே தான் இருந்தது. இருந்தாலும் என் மர மண்டைக்கு அது எதுவுமே புரியாம தப்பு தப்பா யோசிச்சு புத்தி கெட்டு போய் என் பிள்ளைய என்னென்னமோ பேசிட்டேன். ஆனா ஆனா அவன் அப்படி இல்லப்பா. எனக்கு இப்பதான் எல்லாம் உண்மையே தெரிஞ்சது. அம்மா நான் சொன்னது பொய் இல்ல, உண்மைதான். நான் மட்டும் இல்லம்மா, நர்மதாவும் என்ன லவ் பண்றா. எப்படி இதை திரும்பவும் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியலம்மா. கதிரு, அம்மாவை மன்னிச்சிருப்பா. மா என்னம்மா நீங்க? இத்தனை வருஷத்துல நான் உன்னை இப்படி கோவப்பட்டு திட்டதே இல்லைல்ல. அது நீ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதும் என்னால தாங்க முடியல. அம்மா பேச மாட்டேன்னு சொன்னதும் நீ ரொம்ப உடைஞ்சு போயிட்டல்ல. அம்மாவால நீ சொன்ன வார்த்தையை தாங்க முடியல. அம்மாவுக்கு எல்லாமே நீ தானே. எனக்கு உன்னை விட்டா யாரு இருக்க? நான் மட்டும் இல்ல கதிர், எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான். ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த உலகமே அவங்க பெத்தவங்க தான். அதுக்கப்புறம் கட்டினவன்